Hello students, bank reconciliation statement. Bank reconciliation statement la 4 methods இருக்குது. First one, when balance as per cash book is favorable. Number 2, when balance as per passbook is favorable. Third one, when overdraft as per cash book is given. Fourth one, when overdraft as per passbook is given. இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் when balance as per cash book is favorable. ஸோ நம்ம சம் ஸ்டார்ட் பண்றப்ப பேலன்ஸ் as per cash book அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிப்போம், சம் ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து என்ன எழுதணும்னா லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக்ன்றது வந்து கேஷ் வந்து அசெட். ஸோ இது எப்போவுமே டெபிட் பேலன்ஸில் தான் இருக்கும். டெபிட் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா ஃபேவரபிள், கேஷ் புக் வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருந்ததுன்னா அன்ஃபேவரபிள். சம் நம்பர் 1, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் prepare a bank reconciliation statement of Jayakumar as on 31st December 2016. So 31st December 2016 தான் நம்ம பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். First one, balance as per cash book 7,130. Check deposited but not cleared 1,000. A customer has deposited rupees 800 into the bank directly. So some first one on the balance as per cash book. So solution, bank reconciliation statement of Jayakumar as on 31st December 2016. Particulars amount. First one, balance as per cash book 7,130 enter பண்ணிட்டோம். Then some items add பண்ண வேண்டியிருக்கும், some items less பண்ண போறோம். ஸோ நம்ம சம்ல வந்து பார்த்தது வந்து கேஷ் புக்கையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம் இல்லையா. இப்போ நமக்கு பேலன்ஸ் as per கேஷ் புக்னு கொடுத்துருக்கறனால அது வந்து கேஷ் புக் வந்து C போட்டுக்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து B. ஓகே, ஸோ இப்போ கேஷ் புக்னு கொடுத்தனால நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்ட், இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு. இப்போ செக் டெபாசிட் பண்ணிருக்காங்கன்றது கேஷ் புக்ல என்டர் பண்ணிருப்பாங்க, பாஸ்புக்ல என்டர் ஆகல. ஏன்னா பாஸ்புக் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகல. இன்க்ரீஸ் ஆகாதனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ்ட்ல இருக்கும். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்னா கேஷ் புக்ல வந்து நம்ம செக் டெபாசிட் பண்ணிட்டோம் என்டர் பண்ணிட்டோம், பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாதனால நம்ம பேங்க் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ டிக்ரீஸ்ட் அப்படின்றப்ப கேஷ் புக்ல வந்து நம்ம வந்து இந்த ஐட்டமா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a customer has deposited rupees 800 into the bank directly. நம்ம கஸ்டமர் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல 800 rupees டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் இல்லையா. அப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், செக் டெபாசிட்டட், நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் புக்ல என்டர் பண்ணிருக்கிறோம், பட் பேங்க்ல வந்து அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகல, ஸோ டிக்ரீஸ்டு இங்க மைனஸ் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கஸ்டமர், அவர் கஸ்டமர் டைரக்ட்லி பெய்டு இன்டு பேங்க் 800, ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால இங்க பிளஸ் போட்டிருக்கிறோம். இப்போ உங்க கொஸ்டின்ல இந்த பிளஸ் மைனஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செக் டெபாசிட்டட் வந்து லெஸ் ஐட்டம், a customer has deposited directly into bank வந்து add item. Okay, so solutionல customer has deposited வந்து addல போட்டுறோம், check deposited வந்து minus. Add, a customer has deposited into bank directly 800 inner column, அந்த amount வந்து add பண்ணி outer column போட்டோம்னா 7,930. Then less items, check deposited but not cleared 1,000 rupees. So அந்த 1,000 rupees இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்?
6,930. Balance as per bank statement. Okay. Sum number 2. From the following particulars of Kamakshi Traders, prepare bank reconciliation statement as on 31st March 2018. Debit balance as per cash book 10,500. Next one. So balance as per cash book 10,500 enter பண்ணிடுவோம். Cash book வந்து asset, so debit balance na favorable balance. Check deposited into bank amounting to rupees 5,500 credited by bank. Check நம்ம deposit பண்ணிருக்கோம் 5,500 rupees. அந்த பேங்க்லயும் இமிடியேட்டா கிரெடிட் பண்ணிட்டாங்க. நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. பட் entered twice in the cash book. Cash bookல 5,500 எழுதுறதுக்கு பதிலா 2 times enter பண்ணனால cash book total வந்து 11,000 இருக்கும். பேங்க்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து 5,500 தான் இருக்கும். ஸோ கேஷ் புக்கை கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் புக். ஸோ நம்ம கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு எடுத்துருக்கிறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அமௌண்டிங் 5,500 கிரெடிட்டட் பை பேங்க் கிரெடிட் பண்ணிட்டாங்க. பட் கேஷ் புக்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னா 2 times என்டர் பண்ணனால கேஷ் புக்கையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செக் இஷ்யூட் and presented for payment amounting to 7,000. செக் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கிறோம், அதை வந்து அந்த கஸ்டமர் பேங்க்ல கொடுத்து பிரசன்ட் பண்ணி அமௌண்ட்டையும் வாங்கிட்டாங்க. ஓகே, பட் omitted in the cash book. நம்ம செக் இஷ்யூ பண்ணத கேஷ் புக்ல என்டர் பண்ணல. ஓகே, நம்ம செக் இஷ்யூ பண்ணோம் 7,000, பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம அமௌண்ட் குறைஞ்சிடுச்சு. ஆனா கேஷ் புக்ல வந்து அவங்க என்டர் பண்ணாதனால கேஷ் புக் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கேஷ் புக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஷ் புக்ல 7,000 அதிகமாக இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் டிக்ரீஸ்டு. அப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ், நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ மைனஸ். தேர்ட் ஒன், checkbook charges debited by bank rupees 200 not recorded in the cash book. checkbook debited by the bank அப்படின்னா டெபிட்டட்ன்றப்ப நம்ம அமௌண்ட்ல இருந்து பேங்க்ல இருந்து அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது, not recorded in the cash book. so debited by bank கொடுத்திருக்கறனால bank amount decreased. so இதுவும் மைனஸ். Next one, cash of rupees 1,000 deposited by a customer of the business in cash deposit machine not recorded in cash book. So நம்ம customer 1,000 rupees டைரக்டா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்காரு, கேஷ் புக்ல இதை என்டர் பண்ணல. இப்ப டெபாசிட் பண்ணிருக்கிறப்ப நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டைரக்ட் டெபாசிட்னால நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? டைரக்ட் டெபாசிட்னால அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ்டு பிளஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பிளஸ். ஸோ சொல்யூஷன், ஆட் ஐட்டம் ஒன்லி ஒன் கஸ்டமர் டைரக்ட்லி deposited by into the bank rupees 1,000. Remaining items are less items. Solution, balance as per cash book 10,500 outer column enter பண்ணிட்டோம். add direct deposit by a customer 1,000, இதே outer column ரெண்டே add பண்ணா total 11,500. then less items, first one check deposited entered twice in the cash book 5,500. next one check issued and presented for payment omitted in the cash book 7,000. third one bank charges 200. so
இந்த மூணையும் ஆட் பண்ண டோட்டல் வந்து 12,700. லிசன், ஆட் ஐட்டம்ஸ் டோட்டல் வந்து 11,500. பட் இங்க நமக்கு டோட்டல் என்ன வந்திருக்குது 12,700. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மைனஸ் பண்றப்ப ஆன்சர் 1,200 நெகட்டிவ் பேலன்ஸ். 1,200. ஸோ அங்கே நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கிறனால நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எண்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. பட் இங்கே நெகட்டிவ் பேலன்ஸ் வந்தது அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 3. From the following information, prepare bank reconciliation statement to find out the bank statement balance as on 31st December 2017. Particulars, first one, balance as per cash book. So இதுலயும் கேஷ் புக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பேலன்ஸ் as per கேஷ் புக் 15,000. நெக்ஸ்ட் ஒன், செக் டெபாசிட்டட் பட் நாட் yet credited. ஸோ நம்ம செக் டெபாசிட் பண்ணிருக்கிறோம், கேஷ் புக்ல என்டர் பண்ணியாச்சு, ஆனா பேங்க்ல வந்து இன்னும் அது கிரெடிட் ஆகல. ஸோ கேஷ் புக்கை கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும், பேங்க்ல அமௌண்ட் வந்து கம்மியா இருக்குது. ஸோ இது வந்து மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், செக் issued and entered in the cash book before 31st December 2017 but not presented for payment until that date. நம்ம அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ற பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ப்ரிப்பேர் பண்ற டேட் வந்து 31st December 2017. நம்ம செக் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க, பட் பிஃபோர் 31st டிசம்பருக்கு முன்னாடியே செக் இஷ்யூ பண்ணியாச்சு, கேஷ் புக்ல என்டர் பண்ணிட்டோம். பட் இன்னும் அந்த பர்டிகுலர் சப்ளையர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அவங்க வந்து அதை வந்து இந்த பேங்க்ல கொடுத்து அதை வந்து செக் வந்து அமௌண்ட் வந்து எடுக்கல. ஸோ கேஷ் புக்ல வந்து அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கும், பட் பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, இன்க்ரீஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளஸ், இன்க்ரீஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். பேங்க் வந்து நம்ம ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தேவையான அமௌண்ட் டிவிடெண்ட வந்து அவங்க வந்து டைரக்டா ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இன்க்ரீஸ்டு பிளஸ். இங்க இன்க்ரீஸ்ட் இருந்துச்சுன்னா அங்க பிளஸ், டிக்ரீஸ்டு சைடு இருந்துன்னா மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், டைரக்ட் பேமெண்ட் மேட் பை பேங்க் ஃபார் ரெண்ட். ஸோ ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டிக்ரீஸ்டு மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், லாக்கர் ரெண்ட் சார்ஜ்டு பை த பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். பேங்க் வந்து லாக்கர் ரெண்ட் சார்ஜ் பண்றப்ப பேங்க் அக்கௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அது வந்து மைனஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட் டிக்ரீஸ்டு மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளஸ், dividend also plus, direct payment minus, locker rent charged minus. Next one, wrong debit given by bank in 30th December 2017. So wrong debit வந்து amount வந்து decrease ஆயிடும், debitன்றப்ப withdrawals தான் வரும் இல்லையா. So அதுவும் minus. Next one, a payment made through net banking has been entered twice in the cash book. Payment பண்ணிருக்காங்க net bankingல, but cash bookல மட்டும் அதை 2 times enter பண்ணனால bank statement கம்பேர் பண்ணும்போது cash bookல amount வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா பேமெண்ட்ன்றப்ப மணி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ கேஷ் புக்கை கம்பேர் பண்றப்ப பேங்க்ல அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கிறதுனால இது வந்து பிளஸ். So இது plus. First one, check deposited but not yet credited. So amount வந்து decrease ஆயிருக்குது, minus பண்ணிட்டோம்.
Next one, check issued and entered in the cash book before 31st December not presented. So நமக்கு amount வந்து increase ஆகிருக்குது. அந்த particular date வரைக்கும் அவங்க வந்து பேங்க்ல இருந்து amount எடுக்காதனால அதை வந்து plusல போட்டோம். Next one, fourth one, dividend directly received by bank. So bank amount வந்து increase ஆயிடுச்சு, நம்ம வந்து plus sign போட்டோம். Direct payment, paymentன்றப்ப bank amount வந்து decrease ஆயிடும், அதனால இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், minus. Next sixth one, locker rent charged by bank. So bank account வந்து decrease ஆயிடும், minus பண்ணியிருக்கிறோம். Seventh one, wrong debit given by bank. Wrong debit அப்படின்றப்பவே அது வந்து bank amount வந்து decrease ஆயிடுது, so இதையும் நம்ம வந்து minus பண்ணிடுறோம். Last one, net payment. Net payment வந்து cash bookல 2 times enter பண்ணியிருக்கிறாங்க. So cash book and bank statement கம்பேர் பண்றப்ப bank statement ஆன amount வந்து increase ஆகுறதுனால இதை வந்து plus பண்ணியிருக்கிறோம். Okay. Solution, check issued but not presented for payment, add. Then number 2, dividend directly received by bank, add item. Third one, net payment entered twice in the cash book. The 3 items add la enter பண்ணிடணும். Solution, bank reconciliation statement as on 31st December 2017. Particulars, balance as per cash book 15,000. First one, check issued but not presented for payment 1,500. Next one, dividend directly received by bank 200. Third one, net payment entered twice in the cash book 300. So இந்த மூணையும் add பண்ணா total எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 2,000. 15,000 plus 2,000, 17,000. Then less items. There are 4 items. First one, check deposited but not yet credited, number 1. Then direct payment made by the bank for rent. Third one, locker rent charged by the bank not recorded in cash book. Fourth one, wrong debit given by the bank. Less item, first one, check deposited but not yet credited 1,000. Direct payment made by the bank for rent 1,000. Locker rent charged 1,200. Wrong debit 500. மூணே add பண்ணா total 3,700. So 17,000 minus 3,700, 13,300. So starting balance as per cash book. So balance as per bank statement 13,300. Okay. Next is sum number 4. On 31st March 2017, Anand cash book showed a balance of 1,12,500. Prepare bank reconciliation statement. So இதில் balance as per cash book 1,12,500. First one, he had issued checks amounting to 23,000 on 28/3/2017, of which checks amounting to rupees 9,000 have so far been presented for payment. Listen, he had issued checks amounting to 23,000. நம்ம check issue பண்ண amount, total amount என்ன 23,000, of which அந்த 23,000ல 9,000 மட்டும்தான் so far இது வரைக்கும் present பண்ணியிருக்கிறாங்க. சப்ளைஸ்க்கு நம்ம கொடுத்த total amount 23,000, பட் அதுல 9,000க்கு மட்டும்தான் அமௌண்ட் வந்து பேங்கர் வந்து பே பண்ணியிருக்கிறாரு. பேலன்ஸ் 14,000 இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே இருக்குது. ஸோ அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ். நெக்ஸ்ட் ஒன், a check for rupees 6,300 deposited into bank on 27/3/2017. 6,300 rupeesக்கான அமௌண்ட பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஸோ கேஷ் புக்ல நம்ம என்டர் பண்ணிட்டோம். பட் த பேங்க் கிரெடிட்டட் த சேம் ஒன்லி ஆன் 5th April 2017. நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற டேட் என்ன 31st March 2017. நம்ம அக்கௌண்ட் அவங்க என்னைக்கு கிரெடிட் பண்ண போறாங்க 5th April. ஸோ
till 31st March வரைக்கும் அதை வந்து அவங்க கிரெடிட் பண்ணல. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து டிக்ரீஸ்டு மைனஸ். Next one, he had also received a check for rupees 12,000 which although entered by him in the cash book was not deposited into bank. செக் ரிசீவ் பண்ண உடனே அவங்க கேஷ் புக்ல 12,000 என்டர் பண்ணிட்டாங்க. பட் பேங்க்ல வந்து அந்த அமௌண்ட் இன்னும் என்டர் பண்ணல. ஸோ என்டர் பண்ணாதனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து டிக்ரீஸ்டு மைனஸ். Next one, wrong credit given by the bank on 30th March 2017 for rupees 2,000. Wrong credit by bank. So wrong credit அப்படின்றப்ப bank amount வந்து increase ஆகும். Increased. So plus. Wrong credit plus. Next one, fifth one, on 30th March 2017, a bill already discounted with the bank for rupees 3,000. 30th Marchல ஏற்கனவே நம்ம ஒரு பில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் 3,000 rupees was discounted but no entry was made in the cash book. நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண பில் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. ஆனா கேஷ் புக்ல அதுக்கான எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம என்டர் பண்ணல. ஸோ பில் வந்து நம்ம என்டர் பண்ணப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கிறோம். நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின பில் டிஸ்கானர் ஆனதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் தான் இருக்கும். கேஷ் புக்ல இதை பத்தின எந்த என்ட்ரியும் இல்லை அப்படின்றதுனால கேஷ் புக்ல வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும். கேஷ் புக்கை கம்பேர் பண்றப்ப பாஸ்புக்ல வந்து அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், interest on debentures rupees 700 was received by the bank directly. So இது வந்து income, bank amount increased plus. Next one, cash sales rupees 4,000 wrongly entered in the bank column of the cash book. கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம கேஷ் புக்லயும் என்டர் பண்ண கேஷ் புக்ல உள்ள பேங்க் காலம்லயும் என்டர் பண்ண மாட்டோம், பேங்க்லயும் என்டர் பண்ண மாட்டோம் இல்லையா. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலம்ல 4,000 என்டர் பண்ணிருக்காங்க. இது கேஷ் சேல்ஸ்ன்றதுனால நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை என்டர் பண்ண முடியாது. பட் கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலமையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது கேஷ் புக்ல அமௌண்ட் 4,000 rupees அதிகமா இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கும். அதனால இது வந்து மைனஸ். So add items, first one, then wrong credit given by the bank, then interest on debentures. 3 items added. Solution, bank reconciliation statement of Anand as on 31st March 2017, particulars amount, balance as per cash book 1,12,500. Add first one, check issued but not presented for payment 23,000 ல இருந்து 9,000 நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம், பேலன்ஸ் 14,000. Next one, wrong credit given by the bank 2,000, interest on debentures 700. So இந்த மூணு ஆட் பண்றப்ப டோட்டல் என்ன 16,700. So balance 1,12,500 plus 16,700. 1,29,200. Then less items, check deposited into bank, then check received but not deposited in the bank, then bills discounted, cash sales rupees 4,000 wrongly entered in bank column. Less item, check deposited into bank but not credited 6,300, check received but not deposited in the bank 12,000, bill discounted but no entry was made in the cash book 3,000,
Cash sales wrongly entered in the cash book 4,000. Overall total 25,300. 1,29,200 minus 25,300. 1,03,900. Balance as per bank statement. Okay. Cash book with favorable balance. புக்ல 4 sums கொடுத்திருந்தாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் unfavorable balance in cash book வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thank you students.